ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். சார், பில்லி சூனியம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஏன்னா சிலர் இதெல்லாம் சும்மாங்க ஏமாத்துறாங்க அப்படின்வாங்க. சிலர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பில்லி சூனியம் உண்மைதானா? அதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது? இல்லை எதுக்கு சார்? அதாவது இந்த உலகத்தில் ஆன்மீகம் மந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி தந்திரம் பில்லி சூன்யம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. பொதுவாக ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி தீமையான விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பிரபஞ்ச உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஆக மாந்திரிகம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதில் தாந்திரிகம்னு ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான பில்லி சூன்யம் உண்மைன்னு நான் சொல்கிறோமோ இல்லை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கதோ அதே சாஸ்திரம் தான் இதே பில்லி சூன்யங்களை எல்லோருக்குமே செய்ய முடியாதுங்கிற விஷயத்தையும் ஆழமாக சொல்லி வச்சுருக்குது. பில்லி சூன்யத்தால் எல்லோரையுமே கட்டி போட முடியாது, எல்லோருடைய வாழ்க்கையில் அதாவது எசகு பிசகான விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறது உண்மை வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய பிறந்த தேதிப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளைப்படி உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஆனால் அந்த மாதிரியான மறைமுகமான கெடுதல் மறைமுகமான பில்லி சூன்யம் இருந்தது அப்படின்னா யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மறைமுகமான எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்புகளையும் பில்லி சூன்ய மாந்திரிக தாந்திரியங்களையும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும். தெரிவிக்கிறது மட்டுமல்ல, அதிலிருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகளையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக அனுகிரகமாக குலதெய்வ விருட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. எந்த ஒரு கெடுதல் அதாவது பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஒருவருடைய குலதெய்வத்தை கட்டி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இந்த பில்லி சூன்ய சாஸ்திரம் சொல்லுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான மாந்திரிக தாந்திரிக பில்லி சூன்ய சம்மந்தப்பட்ட கெடுதலான விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய குலதெய்வத்தை கட்டி போட்டு தான் இந்த மாதிரியான கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான கெடுதலான விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆனால் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான மறைமுகமாக கெடுதல்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை கட்டி போட முடியாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு குலதெய்வ சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறத உண்மை. ஆக குலதெய்வ சாஸ்திரப்படி குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட இந்த அதாவது அர்த்த ஜாமத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பில்லி சூனியத்துக்கு அதே அர்த்த ஜாமத்தில் பூஜிக்கப்பட்ட அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்ட அதே மாதிரி அந்தி பொழுதில் பூஜிக்கப்பட்ட அதே மாதிரி உச்சிக்கால பூஜை செய்யப்பட்ட அதே மாதிரி இரவு நேர பூஜை செய்யப்பட்ட அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி திதிகளில் செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் பல்வேறு விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது உன்னதமான உண்மை.
சார், ஸோ பில்லி சூன்யம்ன்றது உண்மைதான். அதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும், அதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்குன்றத மக்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. பல பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.